இடமா சல்மா தேவி அவனோட 88 வயதுடைய பாட்டி பன்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அந்த பாட்டியும் கதவை திறந்து வாடான்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே பேசல, சுத்தி எடுத்து அப்படியே மண்டையில அடிச்சிருக்கான். பாட்டி அப்பவே மண்டை உடைஞ்சு இறந்துட்டாங்க. அவங்களை இன்னும் கொடூரமா கொலை பண்ணணுமே சொல்லிட்டு நிறைய டைம் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்கான். அவனோட கோவத்தை எல்லாமே அந்த 88 வயது பாட்டி மேல அவன் திணிச்சிருக்கான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா சுல்லாலத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்கதான் அவனோட சித்தப்பா சித்தி 2 பேருமே வாழ்றாங்க. அந்த சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போறான். சித்தி தான் கதவை திறக்கிறாங்க. அதே சுத்தி வச்சு சித்தி அடிச்சிருக்கான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து சித்தப்பாவையும் கொலை பண்ணிருக்கான். யாராலையுமே எதுவும் செய்ய முடியல. ஒரு சுத்தி வச்சிருக்கான், வெறித்தனமா இருக்கான். தன்னோட லவ்வருக்கு முன்னாடியே அந்த சுத்தியை வச்சு ஓங்கி தன்னோட அம்மாவை அடிச்சிருக்கான். அடிக்காதரா அவங்க கத்திருக்காங்க. இருந்தாலும் பல டைம் அடிச்சிருக்கான். பக்கத்துல 14 வயசு தம்பி அடிக்காதனான்னு சொல்லி கதறி இருக்கான். இருந்தாலும் கோவத்துல தன்னோட 14 வயசு தம்பியும் கொலை பண்ணியிருக்கான். ஃபசீனாவை கண்டுபிடிச்சோன்னு ஓங்கி பல டைம் அந்த ஃபசீனாவோட தலையில அடிச்சிருக்கான்.